ஒரு பழங்குடியின மக்கள். நாம் அவர்களெல்லாம் ஒரு ஆதிவாசிகளாக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற அந்த அற உணர்வை நான் பார்த்தபோது மெய்மறந்து போனேன். வௌவால்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். உண்மையும் அதுதான். எல்லா பழங்களையும் தின்று அந்த வௌவால்கள் தான் விதைகளை எல்லா இடத்திலையும் பரப்புகின்றன. அதற்கு நன்றி செலுத்துகிறார்களாம். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதற்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு சான்று. அஸ்ஸாமில் உள்ள பிரம்மபுத்திரா நதி தீரத்திலே அரசு ஒரு பெரிய அணைக்கட்டு, மானோசேவர் அணைக்கட்டு என்ற ஒரு அணைக்கட்டை கட்டுகிறது. அதற்காக அந்த பழங்குடியின மக்கள், வனத்திலே வாழக்கூடிய பழங்குடியின மக்களை வெளியேற்றுகிறது அரசு. சில நல்ல திட்டங்கள் நடத்துகின்ற போது இதெல்லாம் சகஜம்தான், நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பழங்குடியின மக்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் வனத்தை விட்டு வெளியேற மாட்டோம், நாங்கள் இங்கே தான் வசிப்போம் என்று சொல்கிறார்கள். சமூக போராளி மேதா பட்கர் அவர்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று காவல்துறையும் இராணுவமும் அவர்களை வெளியேற்றுவதற்காக அந்த அவர்கள் வசிக்கின்ற அந்த பகுதிக்கு போகும். அப்படி போகின்ற போது அவர்கள் இவர்களை எதிர்த்து போராட மாட்டார்கள். ஓடி போய் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே அந்த ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மரத்தை இணைத்து சேர்ந்து கெட்டிக் கொள்வார்கள், கெட்டி பிடித்துக் கொள்வார்கள். பிரிக்க முடியாதபடி இறுக்கா கெட்டிப்பிடுவாங்க. அப்பொழுது அங்க உடன் போயிருக்கிற பத்திரிகை நிருபர்கள், ஊடகவியலாளர்கள் அந்த பழங்குடியின மக்களிடம் கேட்கின்ற கேள்வி, உங்களை அப்புறப்படுத்துவதற்காக, உங்களை வெளியேற்றுவதற்காக வந்திருக்கிறது காவல்துறையும் இராணுவமும். நீங்கள் அவர்களை போய் கட்டிப்பிடிக்காமல் எதுக்காக மரங்களை போய் கட்டிப்பிடிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த பழங்குடியின மக்கள் சொல்கின்ற ஒரு வாசகம், நாங்கள் இதயம் உள்ளவர்களைத்தான் கட்டிப்பிடிப்போம். என்ன அற்புதமான ஒரு வாசகத்தை பழங்குடியின மக்கள் சொல்கிறார்கள். இதயம் உள்ளவர்களைத்தான் நாங்கள் கட்டிப்பிடிக்க வேண்டும், நீங்களெல்லாம் எங்களுக்கு பொருட்டே அல்ல. இவ்வளவு அற்புதமாக அந்த பழங்குடியின மக்கள் மரங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மரங்களை காப்பாற்றி கொண்டிருப்பது அவர். ஒரு நாடு மிகச் சரியான செழிப்புடனும் சுற்றுப்புற சூழலுடனும் இருக்க வேண்டும் என்றால் 1/3, அதாவது 33% மரங்கள் வேண்டும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. நம்மிடம் இருக்கின்ற மரங்களுடைய எண்ணிக்கை 6 இருந்து 19% என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஆக நாம் எவ்வளவு வனங்களை அழித்திருக்கிறோம், எவ்வளவு வனங்களை அழித்திருக்கிறோம். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையை உருவாக்குவதற்கு அப்புறப்படுத்தப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கை 1,05,00,000. மிகச் சரியான கணக்கு, இது தோராயமான கணக்கு அல்ல. நமக்கு தெரிய உருவாக்கப்பட்டது 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலை தான் நமக்கு தெரிய உருவாக்கப்பட்டது ஒழிய இந்த சாலைக்கு பெயர் மங்கம்மாள் சாலை, 100 ஆண்டுகளுக்கு முந்தின சாலை. அதில் இருந்த மரங்கள் எல்லாமே கெட்டிப்பிடித்தாலும் நம்மளால் கெட்டிப்பிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய மரங்களை நம் கண் முன்னாலே அரசு அப்புறப்படுத்தியது. நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சது? பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் 4 வழிச்சாலை தேவையா? தேவை. ஒரு நாடு முன்னேறுவதற்கு போக்குவரத்து அவசியம். அரசாங்கம் அதை அனுமதிக்கிறது. சில இடைஞ்சல்களை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை, ஒரு அறிவிப்பை நமக்கு சொல்லியிருக்கிறது. நீங்கள் இப்படியான நல்ல காரியங்களுக்காக, அதாவது சாலைகள் அமைக்கின்ற போது, ரயில்வே பாதைகள் அமைக்கின்ற போது மரங்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் தாராளமாக அப்புறப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் ஒரு மரத்தை அப்புறப்படுத்தினால் நீங்கள் பதிலுக்கு 10 மரங்களை நட வேண்டும் என்ற உத்தரவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த உத்தரவை நாம் பின்பற்றுகிறோமா? இந்த அகற்றப்பட்ட 4 வழிச்சாலையில வெறும் அரளி செடியைத்தானே நாம் நட்டிருக்கிறோம். பாருங்கள், நடுவில் வெறும் அரளி செடி தான் நட்டிருக்கிறோம். 1,05,00,000 மரங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றால் 10,50,00,000 மரங்களே அவர்கள் உருவாகி இருக்க வேண்டும். அதற்கான இடங்கள் தாராளமாக இருக்கின்றன, அரசாங்க நிலங்களே இருக்கின்றன. யாராவது செய்திருக்கிறார்களா? செய்யவில்லை. இந்த மரங்கள் இல்லாதனால் என்ன டேஞ்சர்கள்லாம் உருவாகும் என்று மணிக்கணக்காக பேசலாம். அண்டார்டிகா என்று சொல்லக்கூடிய பனிப்பிரதேசம், ஐக்கிய நாடு சபை தொடர்ந்து தன்னுடைய டேஞ்சரஸ் அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் இப்ப சமீபத்தில் ஒரு காட்சியை டிவியில் ஒளிபரப்புனாங்க, பத்திரிகையில் வந்துச்சு, நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம். இமயமலையிலே பனி இல்லாத சிகரங்கள் தெரிய ஆரம்பித்தன. தொலைக்காட்சியில் காட்டினாங்க, பத்திரிகையில இங்க போட்டிருந்தாங்க. எல்லா மக்களும் போய் கூடி கூடி அங்க பார்க்குறாங்க. ஒரு 90 வயது கிழவனிடம் ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூ நடத்துகின்ற போது அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்நாளிலேயே பனி இல்லாத இந்த சிகரத்தை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என்கிறார். காரணம் என்ன? புவி வெப்பமடைகின்ற காரணத்தினால் பனிகள் உருகுகின்றன. கடலிலே
மலைபோல் மிதக்கின்ற ராட்சச பனிக்கட்டிகள் உருகுகின்றன. புவி வெப்பமடைவதற்கான காரணம் என்ன? மரங்கள் குறைந்து போனதனால், பூமி தன்னுடைய நிலைத்தன்மையை இழப்பதனால், அந்த ராட்சச பனிக்கட்டிகள் உருகின்ற காரணத்தால் கடலினுடைய நீர்மட்டம் உயரும். அப்படி நீர்மட்டம் உயர்கின்ற போது எந்த நாடுகளில் எந்த நகரங்கள் அழிவுக்கு உள்ளாகும். நண்பர்களே, அந்த பட்டியலிலே நம்முடைய தலைநகரம் சென்னையும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கின்றேன். எல்லா நாடுகளும் இப்ப அதற்கான ஆயத்த வேலைகளை இறங்கி விட்டார்கள். மக்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு ஐக்கிய நாடு சபை விட்டிருக்கிறது என்று அதை பற்றிய விவாதங்களை அறிஞர்களை வைத்து தொடங்கி விட்டார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பை ஐக்கிய நாடு சபை அறிவித்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் இப்போது இருக்கிற உலக ஜனத்தொகையில் இப்போ இருக்கிற மக்கள் 19 இருந்து 20% 25% மக்கள் குடிநீருக்காக இடம்பெயர்வார்கள். இதெல்லாம் டேஞ்சரஸான அறிவிப்புகள். நம்ம என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் எதிர்த்து நம்ம எப்படி போராட போறோம்? மக்களை எப்படி காப்பாற்ற போறோம்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் என்றால் நாம் ஒரு பயங்கரமான ஒரு அபாயத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் விட மருத்துவ விஞ்ஞானிகள், ICMR, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய மருத்துவ விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பனிப்பிரதேசங்களில், அண்டார்டிகா போன்ற பனிப்பிரதேசங்களில் வசித்துக் கொண்டிருக்கின்ற வைரசுகள் பனிப்பாறை உருகின்ற காரணத்தினால் கொரோனா போன்ற பயங்கரமான வியாதிகளை அது உருவாக்கும். அதையும் மனித இனம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இத்தனை அழிவுகளுக்கும் காரணம் என்ன? வனம் குறைந்தது, வனங்கள் அழிக்கப்பட்டது. இவைதான் இந்த காரணங்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய உறவினர்களை, தாய் தந்தையர்களை, அண்ணன் தம்பிகளை நேசிப்பது மாதிரி மரங்களை நேசித்து, மரங்களை நட்டு வளர்த்து, இந்த நாட்டினுடைய அந்த பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை வளத்தை நாம் சரிசமமாக வைத்திருப்பதற்காக பாடுபட்டே ஆக வேண்டும். வள்ளுவனுடைய ஒரு குறள், மிக அற்புதமான ஒரு குறள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். இது குறள். இதற்கு 342 உரையாசிரியர்களும் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், அறம்போல் கூர்மையான அறிவுள்ளவனாக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லை என்றால் அவன் ஓர் அறிவு உள்ள மரத்துக்கு ஒப்பானவன் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த உரை பிழையான ஒரு உரை. இந்த மரம் எவ்வளவு, நான் இந்த இவ்வளவு பேசின பேச்சுக்கள் மரத்தினுடைய முக்கியத்துவம் இவ்வளவு இருக்கு. ஆனால் வள்ளுவன் அவ்வளவு சிந்தனை இல்லாதவனா? மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவனா மரத்துக்கு ஒப்பிட்டு அவர் எழுதுவாரா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒருவர் மட்டும் மிக சரியான உரையை எழுதியிருக்கிறார். அவர் தமிழர் அல்ல, கால்டுவெல் போப் அவர்கள் மரம் என்கிற இடத்துல உட்டென்று போட்டு உரை எழுதியிருக்கிறார். மரக்கட்டை என்கிறார். இதுதான் சரியான உரையாக இருக்க முடியும். மக்கட்பண்பில்லாத உரை மரத்துக்கு ஒப்பிட முடியாது. மரம் தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மரம். அவர் ஒன்றுக்கு உதவாத மரக்கட்டை உட்டென்று போட்டு உரை எழுதியிருக்கிறார். மிக அருமையான உரை, கால்டுவெல் போப்புடைய உரை. இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை நாம் பேசலாம். எங்களுடைய கிராமம், அந்த கிராமத்திலே இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் மரங்கள் உண்டு. புளிய மரம் உண்டு, வேப்ப மரம் உண்டு, வாகை மரம் உண்டு. இந்த மரத்துக்கு அடியிலே மாடுகள் கட்டுவது உண்டு. இந்த மாடுகளை அந்த மரத்தினுடைய வேரிலை கட்டினால் ஊருக்கு அவதாரம் கொடுக்க வேண்டும். முளைக்கூச்சி அடித்து அந்த முளைக்கூச்சியிலேயே தான் மாடுகளை கட்ட வேண்டும். இது எங்களுடைய முன்னோர்கள் கடைபிடித்தது. இன்றைக்கும் எங்கள் ஊரில் இளைஞர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த மரத்தினுடைய வேரிலே மாடுகளை கட்டக்கூடாது. கட்டினால் ஊருக்கு ஃபைன் கட்ட வேண்டும், அவதாரம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு அற ஒழுக்கம் பார்த்தீங்களா? ஆனால் படிப்பறிவில்லாத நம்முடைய தாத்தா பாட்டிகளும் பூட்டன் பூட்டிகளும் பின்பற்றி வந்த ஒரு நடைமுறை எவ்வளவு அற்புதமான ஒரு நடைமுறை. இன்னொரு விஷயம், பூவரசு மரம் எல்லோரும் பார்த்திருப்போம். கமலை இறைக்கின்ற இடத்துல, அதாவது இப்பொழுது இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு வேலை, மாடுகள் வைத்து தண்ணீர் இறைப்பது.
பம்பு செட் வந்த பிறகு, மோட்ரு வந்த பிறகு அந்த தொழில் வந்து மாடுகள் வச்சு தண்ணீர் அடைக்கிறது கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்முடைய வயதை ஒத்தவர்கள் பார்த்துருக்கலாம். 2 மாடுகள் கிணத்திலிருந்து தண்ணீரை இழுத்து கொண்டு போக வேண்டும். குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த தண்ணீர் தானாகவே வெளியேறிவிடும். அப்புறம் ரிவர்ஸில் வர வேண்டும். அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போகும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாடுகள் கேது என்று இழைத்து கொண்டு அந்த தண்ணீரை போய் ஊற்றும். இந்த கமலக்குழி என்று சொல்லக்கூடிய அந்த மாடுகள் முன்னும் பின்னும் போகின்ற பாதை அத்தனையிலையும் பூவரசு மரங்களை மட்டுமே நட்டி வைத்திருப்பார்கள். என்ன காரணம் என்று எனக்கும் தெரியாது. ஒருவேளை பூவரசு மரம் ஒரு சின்ன கொப்பை கொண்டு வந்து நட்டி வச்சு தண்ணி ஊற்றினா தழுத்துரும், அதற்காக இருக்குமோ என்று கூட நான் யோசித்தது உண்டு. 1980 காலகட்டம், எனக்கு ஒரு 27 வயசு 20 வயசு ஆன பிறகுதான் எனக்கு அதற்கான விடை கிடைக்கின்றது. ஏன் வேப்ப மரம் நட்டலாம், வாகை மரம் நட்டலாம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. ஆனால் பூவரசு மரத்தை மட்டுமே அந்த மாடுகள் தண்ணீர் இறைக்கின்ற பாதையிலே நட்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் அதுதான், எல்லா இடங்களிலும். என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சமீபத்திலே உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள், மிக அற்புதமான ஒரு பறவையியலாளர், சூழலியலாளர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே ஒரு கட்டுரையில் இதற்கான விடை எனக்கு கிடைத்தது. அவர் எழுதுகிறார், அந்த மாடுகள் அந்த தண்ணீரை இழுத்து கொண்டு போய் ஊற்றிவிட்டு வரும்போது கேது கேது என்று இழைக்கும். அதற்கு நிறைய ஆக்சிஜன்கள் தேவைப்படும். தாவர இனங்களிலே, மரங்களிலே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் பூவரசு மரம். நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க, யோசிச்சு. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்பொழுது பாட்டனி என்று தனியாக ஒரு படிப்பே இருக்கிறது. PhD வாங்கலாம். தாவரையியல், தாவரங்களை பற்றி ஆய்வு பண்ணலாம். ஏராளமான லேபுகள் இருக்கின்றன அதை கண்டுபிடித்து சொல்வதற்கு. ஆனால் நம்முடைய தாத்தன் பூட்டன் பாட்டி காலத்தில் எந்த லேப் இருந்தது, எந்த அறிவு இருந்தது? அவர்கள் பூவரச மரம் தான் மரங்களிலேயே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடும் என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? இதையெல்லாம் யோசிக்கின்ற போது நமக்கு பெரும் பிரமிப்பாக இருக்கின்றது. அவர்களுடைய அனுபவ அறிவு என்பது 1000 PhD டாக்டர் பட்டங்களுக்கு சமமானது. நம்முடைய தாத்தா பாட்டிகளுடைய அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் 1000 PhDகளுக்கு சமமானது. அவர்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து கற்றுக்கொண்ட அறிவு. என்னுடைய சூழ் நாவலிலே ஒரு குப்பாண்டி என்கிற ஒரு கேரக்டர் பேசும். அதில் காட்டுப்பூச்சி என்ற ஒரு கேரக்டர் வரும். அவனுடைய வேலையை மரக்கன்றுகளை நடுவதுதான். காடுகளிலே எங்கே மரக்கன்றுகள் இருந்தாலும் எடுத்துக்கொண்டு வந்து ஊர் பக்கத்தில் நட்டு விடுவான். அந்த குப்பாண்டி கேரக்டர் என்ன பேசும் என்றால், ஒவ்வொரு வருஷமும் அந்தந்த ஊரிலே உள்ள கண்மாய்களும் ஊர்ணிகளும் ஓடைகளும் விலைக்கு வச்ச வெங்கல கும்பா மாதிரி இல்லை என்றால் அந்த ஊர் உருப்படாது என்று சொல்லும். இன்றைக்கு எல்லா குளங்களும் என்னாச்சு நீங்கள் பார்த்திருக்கலாமே. எல்லா குளங்களும், என்னுடைய சூழ்நாவல் வலியுறுத்துகிறதே அதைத்தான். பிரிட்டிஷ்காரன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது வெறும் சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கவில்லை. 39,640 கண்மாய்கள், 6 லட்சம் கிணறுகள், ஊரணிகள், ஓடைகள், நீராவிகள், தெப்பங்கள், இத்தனையும் தான் நமக்கு கொடுத்தான். 1947 சுதந்திரம் கொடுக்கின்ற போது நம்மிடம் இருந்த கண்மாய்களுடைய எண்ணிக்கை பொதுப்பணித்துறையினுடைய கணக்குப்படி 39,640. இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்மாய்களுடைய எண்ணிக்கை என்ன? அதில் சரிபாதியாக குறைந்து விட்டது. எங்கே போயிடுச்சு? எல்லாம் எங்கே போயிட்டு? அதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் இன்னும் நேரம் அதிகமாகும். ஆகவே நண்பர்களே, பக்கத்தில் இருக்கிற சிவகாசி, இந்த சிவகாசியிலே விஸ்வவனம் பவுண்டேஷன் என்று ஒரு அறக்கட்டளையை நிறுவியிருக்கிறார்கள் இளைஞர்கள். விஸ்வவனம் பவுண்டேஷன், விஸ்வவனம் அறக்கட்டளை அந்த விஸ்வநத்தம் என்கிற இடத்துல இருக்கிறது. அதில் ஒரு நடைபெற்ற ஒரு விழாவுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் என்னை கூட்டிக் கொண்டு போய் காட்டினார்கள். பல்லாயிரக்கணக்கான மரங்களை சிவகாசியை சுற்றியும் நட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மரங்கள், அத்தனையும் அவர்கள் நட்ட மரங்கள். இதையெல்லாம் போக அவர்கள் ஒரு அற்புதமான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீடு வாடகைக்கு பிடித்து அந்த வீட்டிலே அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு பெரிய நோட்டு போட்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் எத்தனை மரக்கன்றுகள் வேண்டுமானாலும் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் உங்கள் முகவரியை எழுதி உங்களுடைய தொடர்பு எண்ணை மட்டும் எழுதி வைத்து விட்டு போய்விட்டால் அடுத்த நிமிடம் அவர்கள் உங்களுக்கு போன் பண்ணுகிறார்கள். அவர்களே உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள்.
எந்தெந்த இடத்துல மரங்களை வைக்க வேண்டும் என்று நீங்கள் இடத்தை காட்டினால் அவர்களே மரத்தை நட்டு கொடுக்கிறார்கள். அந்த மரங்கள் சரியான முறையில் வளர்க்கப்படுகிறா என்று கண்காணிக்கிறார்கள். இத்தனை விஷயங்களையும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அந்த விஸ்வவனம் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊக்கமாக சிவகாசியிலே உள்ள செல்வந்தர்களும் அரசு ஊழியர்களும் அரசாங்க அதிகாரிகளும் அவருக்கு துணை இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒரு பெரிய ஊரணி. அந்த ஊரணியிலே நான் போகும்போது கெத்து தண்ணீர் கிடந்தது. 10-15 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் தண்ணீரிலே. இங்கே ஏன் கூட்டி வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், சார், இந்த ஊரணி நாங்கள் உருவாக்கிய ஊரணி. வடிவேல் சொன்ன கதையாக அந்த ஊரணி காணாமல் போய்விட்டது. கிணத்தை காணும் கதை. ரிக்கார்டிலே ஊரணி இருக்கிறது, பிராக்டிக்கல் ஊரணி இல்லை. நாங்கள் அதை கண்டுபிடித்து அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த ஊரணியுடைய வரைபடத்தின்படி சர்வே பண்ணி அளந்து கல்நட்டை சொன்னோம். அதற்கே நாங்கள் பெரிய போராட்டம், அங்கு உள்ள முக்கியஸ்தர்களை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டி இருந்தது. அரசு அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததால் அந்த ஊரணியை நாங்கள் அவர்கள் அளந்து கொடுத்த பின்னால் நாங்கள் அதை தோண்ட ஆரம்பித்தோம். சில நல்ல உள்ளங்களுடைய உதவியுடன் நாங்கள் தோண்ட ஆரம்பித்து அந்த ஊரணியை மீட்டெடுத்து விட்டோம். அந்த ஊரணியில் தான் இந்த சிறுவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் ஐயா என்று என்னிடம் காட்டிய போது நான் பிரமித்து போனேன். ஆகவே நண்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த சிவகாசியைச் சேர்ந்த விஸ்வவனம் ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி, அல்லது நீங்கள் தனி மனிதராக இருந்தாலும் சரி, நீங்கள் மரக்கன்றுகளை நடுங்கள், மரங்களை நேசியுங்கள், மரங்களுடைய சேதாரத்தை உருவாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு மரங்களை அப்புறப்படுத்துவதாக இருந்தாலும் கூட பதிலுக்கு 10 மரங்களை நடுங்கள். மேலை நாடுகளில் இந்த மரங்களை பற்றிய சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய நண்பர், அவர் சொந்த வீடு அந்த ஆஸ்திரேலியா நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர். அவருடைய மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே ஒரு அதிகப்படியாக ஒரு ரூம் எடுக்க வேண்டும். ஆனால் அங்கே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு அரசினுடைய அனுமதியை வாங்க வேண்டும். அவருடைய மரம், அவருடைய வீடு, அவருடைய காம்பவுண்ட் சுவர்கள் தான் இருக்குது. நம்ம யார்ட்டையுமே மறுநாள் தோண்டி எடுத்துரும். அவர் அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் செய்கிறார். அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்வையிடுகிறார்கள். உண்மையிலேயே அவருக்கு மகன் இருக்கிறானா? உண்மையிலேயே அவனுக்கு திருமணம் நடக்க போகிறதா? உண்மையிலேயே இந்த வீடுகளிலே அவர்கள் வசிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதா? அவர் ஒரு ரூமை விஸ்தாரம் பண்ணி எடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று அவர்கள் முடிவு எடுத்துத்தான் அந்த மரத்தை அகற்றுவதற்கு அனுமதி அளிக்கிறார்கள். பதிலுக்கு ஒரு மரத்தை நடுவதற்கான உத்தரவையும் அவர்கள் வழங்குகிறார்கள். மேலை நாடுகளிலே இயற்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். நாம் மிக சர்வசாதாரணமாக மரங்களை அப்புறப்படுத்துகிறோம். என் கண் முன்னாடியே பல்லாயிரக்கணக்கான பனை மரங்கள் அப்புறப்படுத்தி விட்டன. தயவு செய்து நீங்கள் மரங்களை நேசியுங்கள், மரங்களை உருவாக்குங்கள். மரம் இருந்தால்தான் மழை வரும், மரம் இருந்தால்தான் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.